அன்னையின் அருள், அம்பிகையின் அருள் நமக்கு மட்டும் இல்லை, இந்திராதி தேவர்கள் கூட பெற்றுக்கொள்கிறாள். அப்பப்போ துஷ்டர்களான அசுரர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இந்திராதி தேவர்கள் கூட அன்னையை வணங்கி அந்தந்த அசுரர்களை வதம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோமேயானால், மகிஷாசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். அந்த மகிஷாசுரன் என்று சொல்லக்கூடியவன், மகிஷம் என்றால் எருமை, எருமையினுடைய முகத்தோடு கூட சக்திமானாக ஒரு அசுரனாக இருந்தான். அவன் வரம் வாங்கி கொண்டு வந்தான், எனக்கு பெண் கையால்தான் இறப்பு ஏற்பட வேண்டும் என்று தேவர்களாகட்டும் இந்திரர்களாகட்டும் மாநிலர்களாகட்டும் யாராலுமே என்னை வதம் பண்ண முடியாதபடி தனக்கு வரம் வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்கிறார். அப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள் பிறந்து யோனிஜமாக பிறந்து வந்து குழந்தையாக வரக்கூடாது, தான் தோன்றியாகவே வர வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். அதாவது உலகத்திலே நடக்க முடியாத காரியங்களை எல்லாம் சேர்த்தி தனக்கு வரமாக சாதகமாக வாங்கி கொண்டு வருகிறான் அந்த மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் அப்படி பிரம்மாகிட்டேந்து வரம் வாங்கி கொண்டு வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய 14 லோகங்களையும் அவன் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றான். மிகவும் கொடுமையான ஆட்சி. தேவர்கள் எல்லாம் அவன் வீட்டில் வேலைக்காரர்கள் போல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த மகிஷனுடைய ஆட்சியை யாருக்கும் பிடிக்கவில்லை. இந்திராதி தேவர்கள் எல்லாம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடும் பொழுது விஷ்ணு பிரம்மா மகேஸ்வரன் இவர்களுடைய சரீரத்திலேருந்து ஒரு தேஜஸானது வருது. அதே போல மற்ற தேவர்களுடைய தேஜஸ்களையும் சரீரத்திலிருந்தும் தேஜஸ் வருது. அந்த தேஜஸானது ஒரு பெரிய ஒரு ஸ்திரீயினுடைய, அழகான ஒரு ஸ்திரீயினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கும் ஆகாசத்துக்கும் விராட்சு புருஷ சொரூபமாக இருந்து கொண்டு தர்ஜனை செய்கிறாள். அப்படி அந்த மகிஷாசுரன் எந்த வரத்தை கேட்டானோ அதற்கேற்றபடியாக தன்னோட ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணினதாக தேவி மகாத்மியம் என்ற நூலிலே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்ட பிறகு தேவர்கள் எல்லாம் வந்து அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இங்கே அம்மனின் அருள், அம்மனே அவதாரம் செய்ய வைத்து அசுரர்களை எல்லாம், துஷ்ட அசுரர்களை எல்லாம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை தொடரும்.